குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி 26/5/2026 உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்து வந்தார். தற்பொழுது 6ஆம் இடமான கடகத்திலே சென்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உச்சம் பெறுகிறார். அவர் எந்த குடும்பது 11ஆம் இடமும் 2ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர் குரு பகவான். இருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது கொஞ்சம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மி தான் சொல்லிக்கலாம். ஆனால் அதை விட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்தை தன் 5ஆம் பார்வையிலே குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் நல்லா இருக்குமே, இல்லை பூமி சார்ந்த தொழில்கள், பூமியால் நல்லது, ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் யார் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு செயல். நிலத்தால் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை தீந்துடும். ஆகையினால அதன் பிறகு 12ஆம் இடமான மகரத்தை தன் 7ஆம் பார்வையில் பார்க்கிறார். அப்போ விரயஸ்தானம். அப்போ விரயம் என்பது கிடையாது, சுப விரயமாகவே இருக்கும். வீண் விரயத்தை விட்டுடும். அப்போ வீண் விரயமாக போகுமே என்ற ஒரு எண்ணங்கள் கிடையாது. அதன் பிறகு குடும்பஸ்தானமான மீனத்தை 2ஆம் இடத்தை குரு தன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பாதிபதி உச்சம், லாபாதிபதி உச்சம், 6ல் உட்கார்ந்தார். இருந்தாலும் பார்வை நல்லா இருக்கணும் இல்லை. அப்போ பார்வை 2ஆம் இடத்தில் விழும் பொழுது ராசியாதிபதியும் விரையாதிபதியும் சனி பகவான் அங்கே அமர்ந்து அவங்க பார்க்கும் பொழுது இன்னும் குடும்பம் சூப்பராக இருக்கும். என்ன 6ல் போய் உட்காந்துட்டாரு, கடன் ருணம் போன்றது இருக்குன்னு நினைக்கலாம். இல்லை, குடும்பத்தை குரு பார்க்கறதால, தொழில் பார்க்கறதால, விரயம் இல்லை என்று சொல்வது விரையாதி சனிதை பார்க்கறதால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆகையினால் இந்த தருணம் கும்பராசிக்காரருக்கு சென்ற ஆண்டு விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அது தொழிலை பார்க்கின்றது, விரயத்தை பார்க்கின்றது, குடும்பத்தை பார்க்கின்றது. குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆகையினால் கவலைப்படுவதற்கு இல்லை. கும்பராசிக்காரர்கள் இந்த ஆண்டு சற்று நன்றாகவே இருக்கலாம். ஆகையினால் பகவானை நீங்கள், அதாவது கும்பராசிக்குரிய சனி பகவானை நீங்கள் வணங்குங்கள். அந்த ராசிக்குள்ளே எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வணங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அருமையாக அற்புதமான நிலையில் நீங்கள் இருக்கலாம். வணக்கம்.